வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. அந்த வாரியார் சுவாமிகள்கிட்ட ஒரு முறை ஒருத்தன் குசும்பா கேட்டான். என்னன்னா, ஒரு கல்யாண வீட்டுல கேட்டான், சார் முருகப்பெருமானுக்கு 6 முகம். ஒருத்தன் கேட்டான், 6 முகம் இருக்கே, அவர் தூங்குறப்ப ஒரு முகத்தினுடைய மூக்கு அமிஞ்சிட்டா எப்படி மூச்சு வாங்கும்னா அவர் எப்படி தூங்குவாருன்னா சார். உடனே வாரியார் சுவாமிகள், அந்த 6 முகம் இருக்கிறதே, அது ஏறுமையில் ஏறி விளை ஆடுமுகம் 1, ஈசரோடு ஞான மொழி பேசுமுகம் 2, குண்டுருவ வேல் வாங்கி வந்த முகம் 3, சூரரை வதம் செய்ய வந்த முகம் 1, அப்புறம் வள்ளியை மனம் புணர வந்த, இந்த மாதிரி எல்லாம் சொல்லல. அவர் தான் சொன்னாருன்னே நினைச்சுக்கிட்டேன். அப்படிலாம் சொல்லல. அந்த முகம் அதோ முகம் அப்படின்னு அவர் பெரிய வேதாந்தத்தை எல்லாம் சொல்லல. 6 குழந்தைகள் இருந்தார்கள். கார்த்திகை பெண்கள் தொட்டு தழுவுகிற போது அந்த முகம் எல்லாம் ஒன்றானது. அதனால் கார்த்திகேயன், அந்த முகம் 6 முகம், இப்படிலாம் சொல்லல. சரி, அவர் என்னதான் சொன்னாரு அப்படின்னா, அவருக்கு தூங்கையில எப்படி அவர் தூங்குவார்னு தானே கேட்ட. இது கல்யாண வீடு தானே, பொண்ணோட அப்பனை வர சொல்லுங்க அப்படின்னார். பொண்ணோட அப்பா அங்க சமையல் கட்டுல ரொம்ப வேலையா பரபரப்பா இருந்தார். உங்களுக்கு தெரியும், கல்யாணத்தன்னைக்கு பொண்ணோட அப்பா எவ்வளவு பரபரப்பா இருப்பார். ஜோயோ அப்படின்னார். இதான பொண்ணோட அப்பா? சாமி ஆமா. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னார். சாமி 600 பேருக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சேன், 800 பேர் வந்துட்டாங்க. இலை இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, இதெல்லாம் இருந்தாவது ஒரு சாம்பார் சாதமாவது போடலாம், இனிப்பெல்லாம் போடலினாலும். அதான் பரபரப்பா நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீ பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு சரி தூங்கி எத்தனை மாசம் இருக்கும்னார். சாமியே என்ன அப்படி கேட்டீங்க? நிச்சயம் பண்ணின நாள்ல இருந்து பத்திரிக்கை டயத்துக்குள்ள வரணும், பத்திரிக்கை டயத்துக்குள்ள அடிச்சிடணும். நாள் நெருங்குதே, தக்காளி வாங்கி வைக்கணும், வாங்கி வச்சாச்சு. விளையாரங்காட்டியும் வாங்கி வைக்கணுமே, வாங்கி வச்ச தக்காளி அழுகாம இருக்கணுமே, மழை வராம இருக்கணுமே, வெயில் அடிக்காம இருக்கணுமே. இந்த அந்தூருக்கு போனமே, ஒருத்தரை விட்டுட்டு வந்துட்டோமே கூப்பிடாம, அடுத்த முறை எப்ப போகணும், மாப்பிள்ளை வீட்டுக்கு எத்தனை பத்திரிக்கை கொடுக்கணும். ஐயோ சாமி 6 மாசம் ஆச்சு சாமி நான் தூங்கி. எங்க சாமி தூங்குறதுனா? இப்ப வாரியார் சாமிகள் சொன்னாரு, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னாவே 6 மாசமா தூங்கலையே. இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த வள்ளி மணவாளன் எதுக்கியா தூங்க போறான்னு அரிசார். அது எவ்வளவு பெரிய சமூக அக்கறை. எல்லா பெண்ணுங்களுக்கு திருமணம் ஆகும், அது வரைக்கும் கடவுள் தூங்க மாட்டான். எல்லா பெண்களுக்கும் திருமணம் நிறைவேறுகிற வரை தூங்காமல் இருக்கிறவன் தான் கடவுள் அப்படிங்கிற சித்தாந்தம் இருக்குல்ல, அப்படிங்கிற சமூக அக்கறை இல்ல. இப்ப நீங்க தவத்திரு குன்றக்குடி அடிகளார்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு சின்ன பையன் கேட்டான். சார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார்கிட்ட ஒரு சின்ன பையன் கேட்டான், சாமி நாம் எல்லாம் படைக்கிறோமே, அந்த படைக்கிறத சாமி எப்ப சாப்பிடும்னா? அவன் கேள்வி, எப்ப சாப்பிடும்னா? இப்ப நாம எல்லாம் ஏன் படைக்கிறோம்? நல்ல வேளை சாமி சாப்பிடலங்கிறதுனாலதான் படைக்கிறோம். ஆமா இல்ல, நம்ம கொண்டுகிட்டு போவையிலையே, எனக்கு அது பிடிக்குமே, எனக்கு இது பிடிக்குமே அப்படின்னு எடுத்து லவ்வும் உள்ள போட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்மால சமைப்போம் படைப்போமா சார்? எப்ப படைச்சதை எப்ப சாமி சாப்பிடும் அப்படின்னு கேட்ட போது தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மகா சன்னிதானம் சொன்னார், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறம் தான்டா சாமி சாப்பிடும்னாரு. சார் சாமி சாப்பிடுங்க. நாம எல்லாம் என்ன நினைக்கிறோம், படைக்கிற வரை நாம விரதம் இருக்கணும் அப்படி சொல்லிதானே நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோம். சாமிக்கு படைக்கிற வரை நாம விரதம் இருக்கிறோம்னு நாம நினைச்சுக்கிட்டோம். இல்ல, நம் எல்லோருக்கும் உணவு கிடைக்கிற வரை சாமி விரதம் இருப்பார் என்று தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொன்னார். இந்த புதுமையான இந்த சமூக அக்கறை இருக்க, அதுதான் சார் ஆன்மீகம், அதுதான் ஆன்மீகம். நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம், நான் பேரை சொல்லல, அந்த மாநிலத்துல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கழிப்பறை இருக்குல்ல, அந்த கழிப்பறையில ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. எங்க பேருந்து நிலையத்தில் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள்னு எழுதி போட்டிருப்பாங்க. அது இல்லாம
படமும் வரைஞ்சிருப்பாங்க. ஒருவேளை இப்போ எழுத்து கூட்டி படிக்க தெரியாதவங்க எப்படி சார் புரிஞ்சுக்க முடியும்? இன்னொன்னு வர்ற அவசரத்துல அங்க நின்று ஆண்களா பெண்களான்னு படிச்சுக்கிட்டா இருக்க முடியும். அதனால படம் வரைஞ்சிருப்பாங்க. ஆண்கள்னா ஆண்களை பார்த்துட்டு பெண்கள்னா பெண்கள் பக்கம் போகணும்னு. ஆனால் பக்கத்து மாநிலம் ஒன்றில் அந்த பொது கழிப்பறையில் ஆண்கள் என்று அந்த மாநிலத்தின் மொழியில் எழுதப்பட்டு, ஆனால் மகாகவி பாரதியின் படத்தை வரைந்திருந்தார்கள். ஆண்கள் என்று வரைகிற இடத்தில் மகாகவி பாரதியின் படத்தை வரைந்திருந்தார்கள். உடனே தமிழ்நாட்டிலிருந்து கண்டன கணைகள் புறப்பட்டன. பல தமிழ் ஆர்வலர்கள் நிறைய பேர் எழுதி அனுப்பினார்கள். உடனே அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கத்து கவனத்துக்கு போனது. உடனே அந்த படத்தை நீக்கிவிட்டார்கள். அது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. பல பேர் அறிக்கை அனுப்பினார்கள். பாவி, வங்கத்து ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் என்று சொன்ன ஒரு தேசிய கவிஞனை, தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினையே அழித்துடுவோம் என்று சொன்ன ஒரு உயிரிறக்க சிந்தனையாளனை, காக்கை குருவி எங்கள் சாதி என்று சொன்ன ஒரு பிரபஞ்ச ரசிகனை, பிரபஞ்ச நேசனை, இப்படி தமிழன் என்கிற ஒரே காரணத்துக்காக கழிப்பறையில் வரைந்து அசிங்கப்படுத்தி விட்டீர்களே என்று பல பேர் கண்டனம் அனுப்பினார்கள். நான் பத்திரிகையில் அந்த செய்தி படித்தேன். நான் நினைத்து கொண்டேன், கண்டனம் செய்வதற்கு இதில் என்ன இருக்கிறது? அப்படி கழிப்பறையில் ஆண்களே என்கிற இடத்தில் பாரதியார் படத்தை வரைந்திருந்தார்களே, அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களில் ஆம்பிள்ளை யார் என்ற அடையாளம் காட்டக்கூட எங்கள் பைந்தமிழ்நாட்டு கவிஞன் பாரதிதான் பயன்படுகிறான் என்று நீங்களே முடிவு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு. ஏன்னா அந்த முறுக்கு மீசையும் அந்த முண்டாசும் ஒரு ஆண்மையின் அடையாளம் இல்லையா? ஆண்மையின் அடையாளம் அது. நீங்க சாதாரணமான விஷயம் அல்ல. நீங்க பாரதியார் சொல்வார், குன்றென நிமிர்ந்து நில் அப்படிம்பார். அப்படி நிக்கிறப்பவே அப்படி கம்பீரமா நிக்கணும் அப்படிம்பார். அவர் உடலை பத்தி கவனிச்சுக்கிறதுல அவருக்கு ரொம்ப ஆசை சார், ரொம்ப ஆசை. ஒன்னு சொல்றேன், எண்ணத்தின் மீது அவருக்கு மிகப்பெரிய விருப்பம். அதாவது நீங்க கவியரசு கண்ணதாசன் எழுதுவார் என்னன்னா, ஒருத்தர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் சார். அவரு கண்ணை மூடி கைகளை கோர்த்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இவர் தவத்தை கலைக்கணும்னு மன்மதன் முடிவு பண்ணிட்டான். உடனே என்ன பண்ணான், அவர் பாட்டில் அப்படி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்படின்னு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மன்மதன் என்ன பண்ணான், தான் மனைவி ரதியை கூட்டிட்டு போயிட்டான். தவத்தை கலைக்கிறதுக்கு அது ஒண்ணு போதாதா, நதியை கூட்டிட்டு போயிட்டான். அப்படியே மல்லிகைப்பூ வாசம் கமகமான்னு இருந்துச்சு. நம்மால் தவத்துல இருந்து கலையல, பாட்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். மல்லிகைப்பூ வாசம் அடிச்சுது. நம்ம இருந்தா தவம் கிடக்குது அப்புறம் அப்படின்னு இருப்போம். ஆனா தவம் கலையல. அதுக்கு பிறகு கொலுசு சத்தம் கேட்டு அப்படியே ரதி நடந்து போனான். அவரு கண்ணை திறக்கல, அப்படியே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மன்மதனால பொறுக்க முடியல. உடனே என்ன பண்ணினா, பக்கத்துல போய் நின்று வளையல் சத்தம் அப்படி குழுன்னு வளையல அப்படி வளையல் சத்தம் கேட்டு அவரு அப்படியே தவம் செஞ்சுட்டு, உண்மையான ஞானி சார் அவரு தவம் செஞ்சுட்டு இருந்தார். மெல்ல ரதி பக்கத்துல போய் உட்கார்ந்து, அப்பவும் தவம் கலையில, அந்த தவம் செய்கிற முனிவனுடைய மடியில் ரதி உட்கார்ந்தாள். அவனை மெல்ல தழுவினாள். உடனே மெல்ல மெல்ல அப்படி தவம் செய்யற முனிவர் கண்ணை திறந்துட்டார். மன்மதனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னையா தவம் செய்யற, என்ன தவம், பெரிய தவம். மல்லிகைக்கு மயங்க மாட்டாராம், கால் கொலுசுக்கு மயங்க மாட்டாராம், அவர் வளையல் சத்தத்துக்கு மயங்க மாட்டாராம். உட்காந்து மடியில உட்கார்ந்த உடனே கண்ணை திறந்துட்டாருல்ல அப்படின்னு நினைச்சாரு. உடனே கண்ணை திறந்த அந்த ஞானி கண்களில் தவக்கணல் ஒரு நொடி தான் திறந்தாரு. திறந்த உடனே அந்த பெண்ணை பார்த்தார், ரதியை பார்த்து உடனே கண்ணை மூடி ஓம் அப்படி மறுபடியும் தவத்தில் ஆழ்ந்து விட்டார். நடந்தது என்ன தெரியுமா? மடியில் இருந்த ரதி கீழே இறங்கி
முனிவனுக்கு எதிரே உட்கார்ந்து கைகளை கோர்த்து கண்களை மூடி ஓம் என தவம் செய்ய ஆரம்பித்து விட்டாள். மனைவியை அழைத்து வந்து தவத்தை கலைக்க வந்த மன்மதன் மனைவியை பறிகொடுத்து விட்டு அவன் முனிவனாகி போய்விட்டான் என்று கண்ணதாசன் எழுதுகிறார். நீ என்ன எண்ணத்தில் நீ வலுவாக இருக்கிறாயோ, உன்னுடைய நோக்கத்தை கலைத்து விட வேண்டும் என்று எவனாவது வாழ்நாள் முழுக்க திட்டம் தீட்டினாலும் அந்த திட்டத்தை நீ நீக்குவதற்காக திட்டம் தீட்ட தேவையில்லை. உன்னுடைய ஒரே பார்வை அவனுடைய சதி திட்டத்தை முறியடித்து விடும். உன்னுடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்தாள் என்று கண்ணதாசன் எழுதுகிறார். அந்த நோக்கம் உறுதியாக இருந்தால், நம்முடைய உள்ளம் தெளிவாக இருந்தால், வாழ்வில் ஆனந்தம்தான். ஒரு புது கவிதை. சுகர் குறைய வேண்டும் என்று அம்மா நடக்கிறார். பிபி குறைய வேண்டும் என்று அப்பா நடக்கிறார். சுகப்பிரசவத்துக்காக அக்கா நடக்கிறார். அக்கா நடக்கிறார் என்பதற்காகவே மாமா நடக்கிறார். வேற வழியே இல்லை. மாமா நடக்கிறார். வீட்டில் இருக்கிற எல்லோரும் நடக்கிறார்கள் என்பதற்காகவே நாய்க்குட்டியும் நடக்கிறது. இப்படி குடும்பமே நடக்கிறது. இல்லை, இப்படித்தான் குடும்பம் நடக்கிறது. நடக்கணும். நடக்கிறது நல்லது. நான் பெரும்பாலும் சொல்றது உண்டு சார். இப்பவெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்பவெல்லாம் நாம சந்திச்சுக்கிட்டோம்னா 2 பேர் சந்திச்ச உடனே கேட்கறது, உங்களுக்கு சுகர் எவ்வளவுமா? 2 பேர் சந்திச்சுக்கிட்டா சுகர் எவ்வளவு அப்படின்னா கேட்கறது மட்டும் இல்ல. சுகர் வந்துருச்சுன்னா அவர் யாரை பார்த்தாலும் கேட்கிற முதல் கேள்வி, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல? இல்லைங்கன்னா அவன் அப்படியே உயிரை விட்டுருவான் போல. எனக்கு சுகர் இல்லையே அப்படின்னா அவன் பொசுக்குன்னு மூஞ்சி செத்து போயிரு. சார் சுகர் இல்லையா? எனக்கு தான் வந்துருச்சு. அவன் அடங்க மாட்டான். என்னன்னு கேட்குறான், இருக்கட்டும் சார் 40 கிராஸ் பண்ணிட்டீங்கல்ல, எதுக்கு செக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறான். உன்னை அவன் விடா கொண்டேன், இவன் கொடா கொண்டேன். உடனே இவன், சார் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணுனீங்கிறான். நம்ம டாக்டர் கிட்ட தான் சார். அவர்கிட்டலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பொய்யானது சார், பழைய அந்த காலத்துல வாங்கி வச்சிருக்காரு சார். நீங்க பெரிய டாக்டரை பார்க்கணும் சார்ங்கண்ணா. உடனே அவன், இல்ல சார் பெரிய டாக்டரே பார்த்து செக் பண்ணிட்டேன் சார். இல்ல சார் நீங்க எதை செக் பண்ணீங்க? நான் யூரின் செக் பண்ணேன். இல்ல சார் பிளட்ல கலந்துருக்கும் சார், நீங்க எதுக்கு பிளட்டை செக் பண்ணிக்கங்க சார் அப்படிங்கிறான். உடனே இவன் தொல்லை தாங்காம அவன், இல்ல சார் எனக்கு சுகர் இருக்கு, நான் கை கொடுங்க, நெஞ்சில பாலை வாத்தீங்க அப்படின்னு. அது வரைக்கும் அவன் கேட்கறான் சார். அது வரைக்கும் அவன் கேட்பான். நீங்க சுகர் வந்துருச்சுன்னா, அப்ப நான் கூட சொல்றது உண்டு, நீங்க கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு மீம்ஸை போட்டான் சார் சமீபத்துல. என்னன்னா, கிராமத்துக்கு நகரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, காலையில எந்திரிச்ச உடனே மாடு கண்ணை பிடிச்சிக்கிட்டு நடந்தா அது கிராமம், நாயை பிடிச்சிக்கிட்டு நடந்தா அது நகரம் தான் சார். நீங்க நாயையும் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறான்னா, நம்மால் நடக்கிறான் நல்லா சந்தோஷமா. எந்த நாயாவது அது நல்லா சந்தோஷமா நடக்குதுங்கிறியா? அது வயிறெறிஞ்சு சொல்லுது, ஏண்டா உனக்கு தானே கொழுப்பு, கொழுப்பு கரைக்கிறது டாக்டர் ஒன்னதானே நடக்க சொன்னார், ஏண்டா என்ன பிடிச்சிக்கிட்டு சாகடிக்கிற காலையில, இந்த பனியில வேற உனக்கு நானே வத்தலும் தொத்தலமா இருக்கேன், நடக்கன்னா நீ நடக்க வேண்டியதானே, என்னையே இப்படி சாகடிக்கிற, எனக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னா, இல்லை எனக்கு நீ போடுற சோத்துக்கு என்னையாண்டா நடக்கிற, சரி கூட்டிக்கிட்டு நடக்கிறிய, அதுதான் நடக்கிறிய. எதிர்த்த தெருக்காரன் அவன் ஒரு பொண்ணு நாயை கூட்டிக்கிட்டு நடக்கிறான். 2 பேரும் ஏதோ சந்திச்சு பேசிக்கிறோம். மெல்ல மெல்ல நேத்து தான் அது என்னை பார்த்து சிரிக்குது. சிரிக்கிறதுக்குள்ள உனக்கே பொறுக்கல, அதுக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்துடுற, ஒன்னு சந்திச்சுக்கு வரதுக்காவது விடுறியாடா அப்படின்னு. இந்த நாய் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க இந்த சுகர் பிரச்சனை பெரிய பிரச்சனை. நீங்க கிராமத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா உழைச்சா சுகர் வராதுன்னு நினைப்பாங்க சார். உண்மைதானே?
கிராமத்தில் நீங்க எங்க எங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொன்னேன், வயசாயிடுச்சு, இன்னுமா நீங்க தோட்ட வேலை செய்யணும், ஏன் நிறைய சம்பாதிச்சிட்டீங்க, உட்கார்ந்து சாப்பிடலாம், உட்கார்ந்து சாப்பிடுற வயசு, நல்ல வசதி இருக்கு, இன்னமும் ஏன் நீங்க உழைக்கணும் அப்படின்ன போது அந்த பெரியவர் சொன்னார், சார் வேத புத்தகம் சார் அது. சொன்னாரு, அப்படி இல்லை மாப்பிள்ள, உட்கார்ந்து சாப்பிடலாம்னா உட்கார்ந்து சாப்பிட்டாக்க நடக்கிறதுக்கு டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, தூக்கம் வர்றதுக்கு மாத்திரை போட வேண்டியதா இருக்கு, பசிக்கிறதுக்கு மாத்திரை போட வேண்டியதா இருக்கு, அது செரிக்கிறதுக்கு மாத்திரை போட வேண்டியதா இருக்கு, இத்தனை மாத்திரை போடுறோம்ல. ஆனா நம்மால முடிஞ்ச வேலைய அப்படி காலார பொழுதுக்கு செஞ்சுட்டு உழைச்சிட்டு வந்தாக்க பசிக்குது மாத்திரை இல்லாமலே, நல்ல தூக்கம் வருது மாத்திரை இல்லாமலே, உடம்பு நல்லா இருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் உழைப்பு என்பது நம்மை பொறுத்தவரை வேலை, அவரை பொறுத்தவரை ஆரோக்கியத்துக்கான மருந்து என்பது கிராமத்துக்காரன் தான் சார் சொல்றான். நீங்க நாம ஏட்ல படிக்கிறோம், என்னன்னு தெரியுங்களா? சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுது தெரியுங்களா? சமீபத்திய ஆய்வு, உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சத்தான உணவோ சத்து மாத்திரையோ சத்தான டானிக்கையோ மட்டும் ஆரோக்கியத்தை தருவதில்லை. அமைதியான மனம், ஆனந்தமான மனம், ஆரோக்கியமான நல்ல எண்ணங்களும் நம் உடலுக்கு சத்து தருகிறது என்கிறார். மகிழ்ச்சியா எல்லாத்தையும் வாழ்த்திக்கிட்டு இருந்தாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகிற வெள்ளை அணுக்கள் உடலில் தானாகவே உருவாகிறது என்கிறார்கள். நீங்க இப்ப கிராமத்துக்காரரு அப்படி உழைச்சவர் ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் சார். போன உடனே டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, சார் உங்களுக்கு சுகர் வந்துருச்சு சார்ட்டார். நம்மளால உட்காந்துட்டார். டாக்டர் அது பணக்கார நோயாச்சே அப்படின்னார். ஏன்னா பணக்காரங்க தான் அதெல்லாம் அது வரும் அப்படின்னு ஒரு கிராமத்துல சொல்லுவாங்க. ஆனா இப்ப டாக்டர் சொன்னாரு, இப்படிலாம் இல்லை, இப்படிலாம் எல்லாத்துக்குமே பணக்காரங்களாயிட்டாங்க, எல்லாத்துக்குமே சுகர் வந்துருச்சு அப்படின்னாரு. டாக்டர் அப்படின்னார், நல்லா உழைப்பீங்களா அப்படின்னார். கடுமையா உழைப்பேன் டாக்டர், இப்ப கூட தோட்டத்துல இருந்து தாங்க நேரா வர்றேன். அடாடாடா அப்படின்னார். இப்ப டாக்டர் சொன்னாரு புது தகவல் என்னன்னா, உடல் சக்தி மீறி கடுமையா உழைச்சாலும்